இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது, ஒரு பார்ட்டியினுடைய மெம்பர் அப்படிங்கிற கவசத்தை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தா எல்லாருமே இவங்களோட சேர்த்துங்கிற மாதிரி உண்மையை அப்படியே அமுக்கி வச்சுட்டாங்க உள்ள. ஸோ இந்த எஃப்ஐஆர் எழுதப்பட்ட விதம், அதில் உபயோகப்படுத்த வார்த்தைகள் ரொம்ப ஒரு வச்சு செய்யறவங்க இல்லை. எஃப்ஐஆர்லேயே தட் பர்சன் ஹஸ் பீன் டிக்ளேர்ட் கில்ட்டி. இந்த மாதிரி ஒரு கேவலமான எஃப்ஐஆரை எழுதி இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆரை வெளியே விட்டுருக்கீங்களா? ஸோ தட் அங்கே ஒரு கேரக்டர் அசாசினேஷன் நடந்து இந்த கிரைம் ஒரு நார்மல்சிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சி இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. அதாவது பாஷ் டீம் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும்னு ஒருத்தர் சொல்கிறது, இல்லை பாஷ் டீம்லாம் சொல்லுங்க, அவங்க டைரெக்டாக அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் சொல்கிறார், கமிஷனர் லெவலில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லேயே முரண்பாடு இருக்குது. அப்போ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா ஒரு சந்தேகத்தை எழுப்பு. இப்போ ஒன்றும் இல்லைங்க, பாஜக தரப்புலேருந்து யாராவது ஒரு ட்வீட்டோ ஒரு ஏதோ போட்டால் உடனுக்குடன் வீட்டுக்கு போய் அங்கேருந்து தூக்கிட்டு வரீங்க. ஃபோனு கொண்டு ஃபோனு, அவன் பேங்க் அக்கௌண்ட்டு, அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. அந்த மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி ஹீனஸ் கிரைம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி நீங்கள் வீட்டுக்கு போக விட்டீங்க? கனிமொழி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் போலீஸ் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல, இது வரைக்கும் எடுக்கல. ஸோ போலீஸ்க்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுக்குப்பா வம்புன்னு சைலண்டாக இருப்பாங்க. அதனால தான் சமூகம் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு போய் நிற்குது. இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போடுறது சடன்லி அது போலீஸுக்கே ஒரு பிளாக் மார்க், அவமானம் தான். இது மாதிரி பண்ணவே கூடாது. ரீசெண்டாக ஒரு மூதாட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாலினோட போஸ்டரில் இந்த மண்ணை எடுத்து தூக்கி போடுறாங்க. அதுக்கு தனிப்படை போட்டு யார் அவங்க, அதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணது யார் அப்படின்னு அவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிரிட்டிக்கல் ரிசோர்ஸஸை எப்படி டைவர்ட் பண்ணுறாங்க பாருங்கள். போராடாத ஒரு குரூப் கிடையாது. பஸ் டிரைவர்ஸ் போராடிட்டாங்க, கண்டக்டர்ஸ் போராடிட்டாங்க, செவிலியர்கள் போராடிட்டாங்க, டாக்டர் போராடிட்டாங்க, டீச்சர்ஸ் போராடிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் போராடிட்டாங்க, எல்லாருமே போராடிட்டாங்க. என்ன இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கையில் வச்சுட்டு இதெல்லாம் வெளியே வர விடுறது. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ஒரு ரொம்பவே மோசமான சம்பவம், கோரமான சம்பவம். ஒரு மாணவியினால், தமிழ் மாணவியினால் மானத்தோடு தமிழ்நாட்டில் வாழ முடியுமா அப்படிங்கிற கேள்வி இன்றைக்கி எல்லாரும் கேட்குறாங்க. அப்படின்னா ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட், அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற ஒரு ப்ரீமியர் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஒரு பெண் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபரோட அரசியல் பின்புலம் என்னன்னு தெரிய வருது. இது ஒரு பெரிய ஒரு 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 மூவ்மெண்ட்டாக மாறுது. அரசியல் கட்சிகளும் சரி, தனிநபர்களும் சரி இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பற்றி ஒரு ப்ராட் பேஸ்ட் டிஸ்கஷன் நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஷியேயர் அவர்கள். ஷியேயர் அவர்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இவர் பி குரூஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் யூஎஸ்லேருந்து நடத்திட்டு இருக்காரு. இன்றைக்கி அவர் சென்னை வந்திருக்காரு, நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. இந்த விஷயத்தை பற்றி பேசியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம் அவரில் தெரிஞ்சிருக்கு. வெல்கம் டு த சேனல் சார். மிக்க நன்றி கார்த்திக். உங்களுடைய வளர்ச்சி மிகவும் பிரமிக்கத்தக்க ஒரு வளர்ச்சி. ஐபி நியூஸ் சேனல் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன். ரொம்ப இம்ப்ரெசிவ் க்ரோத்து. இளைய பாரதம் அப்படிங்கிற சேனல் ஒன்று இருக்கிறத, அதை தவிர இன்னொரு சேனலில் பிரான்ச் அவுட் பண்ணி இவ்வளோ வேகமாக வளர்ந்துருக்கீங்க. நல்வாழ்த்துக்கள். மேலும் மேலும் நீங்கள் உயர வேண்டும். இந்த விஷயம், இந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி விஷயம் மிகவும் மனசுக்கு நெருடுறது. அதன் பிரதிபலிப்பு நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிக்கிறதுனால எல்லா பிட்ஸ் அண்ட் பீசஸ் எனக்கு அப்பப்போ கிடைக்கல. இப்போ நான் எல்லாம் திருப்பி சேர்த்து போட்டு பார்க்குறச்ச இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது. ஏன்னா மேலும் மேலும் வெளில வருது, இந்த ஆள் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது. ஆனால் ஒரு பார்ட்டியினுடைய மெம்பர் அப்படிங்கிற கவசத்தை வச்சுக்கிட்டு இவங்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தா இதுக்கு அதாவது எல்லாருமே இவங்களோட சேர்த்துங்கிற மாதிரி உண்மையை அப்படியே அமுக்கி வச்சுட்டாங்க உள்ள. இதை எப்படி வெளில கொண்டு வருதுங்கன்னு தெரியாமல் ஒரு வேளை அதனால தான் அண்ணாமலை சவுக்கு அடிபட்டு தன்னைத்தானே சவுக்கால் அடிச்சிருந்தாரா, அது ஒரு ஆங்கிள், அது பார்க்கலாம். பட் மக்களுடைய மனசில் பார்த்திங்கன்னா, நம்ம படிக்க வர இந்த இடத்துல இது மாதிரிலாம் ஒரு இது நடக்கிறது. மேலும் இதில் பண்ண ஆள் எப்படிலாம் தப்பிக்க பார்க்குறாரு. ஸோ இந்த எஃப்ஐஆர் எழுதப்பட்ட விதம், அதில் உபயோகப்படுத்த வார்த்தைகள் ரொம்ப ஏதாவது என்னென்னா வச்சு செய்யறவங்க இல்லை. எஃப்ஐஆர்லேயே தட் பர்சன் ஹஸ் பீன் டிக்ளேர்ட் கில்ட்டி, நீங்கள் இந்த குற்றம் செய்திருக்கிறீர்கள்ங்கிற மாதிரி. மேலும் இந்த வெப்சைட், இந்த டேட்டா பேஸ்லேருந்து லீக் ஆனது, இதெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்குறதில்ல மக்களுக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணோம்னா அது நம்மளுடைய ஒரு பெண் கான்ஃபிடென்ஷியாலிட்டியை ப்ரிசர்வ்
அப்படிங்கிற ஒரு இதில் அப்படின்னா என்ன ஆகும்? அப்புறம் யாருமே வரமாட்டாங்க வெளில. ஏன்னா நம்மளை இதனால நமக்கு வந்து இன்னும் அதிகமாக தீங்கு தான் வருது, இந்த விளைகிறது அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு அளவுக்கு நான் வந்து லா அண்ட் ஆர்டர் குலைந்தது நான் பார்த்ததில்லை. இப்படி இல்லாமல் பண்ணி, அதாவது என்னென்னா உங்களுக்கு நாங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு உதாரணம் சொல்கிறேன். சமாஜ்வாதி பார்ட்டி வந்து 2012லேருந்து 2017 வரலும் அவங்க ஆடிய ஆட்டம்ங்கிறது வந்து இந்த அளவுக்கு விட கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கலாம். ஏன்னா அங்கே வந்து 2 சமூகத்தை வந்து கம்ப்ளீட் லைசன்ஸ் என்ன வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலான்னு. அதே தான் நான் இங்கேயும் பார்க்குறேன். அண்ட் அது வந்து இப்போ பெண்கள் படிக்க போகக்கூடாதா? இதை போனால் இந்த மாதிரிலாம் நடக்குமா? அதாவது எது உண்மை எது பொய்ங்கிற ஒரு பார்டரை வந்து தாண்டி இந்த மாதிரி எஃப்ஐஆரில் எழுதியிருக்கிறது. போலீஸ் மட்டும் ஏன் இப்படி பண்ணாங்க? அதுவும் எனக்கு கொஞ்சம் ஒரு நெருடுறது. ஏன்னா போலீஸ் தாங்க வந்து ஆர்டருக்கு அவங்க தான் பொறுப்பு. இப்படி எப்படி இந்த எஃப்ஐஆர் எழுதுறாங்க? எங்கள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இதை பற்றி பேசும்போது அவர் சொல்கிறாரு, அதாவது இந்த எஃப்ஐஆர் இந்த மாதிரி எழுதுறதுக்கு உண்டான நோக்கம் என்ன? அதாவது நான் என் காதலனுடன் சென்றேன், இந்த இடத்துல ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போய் உட்கார்ந்துருந்தேன், அந்த நேரத்தில் ஒரு நபர் வந்தார். இது யாராவது எஃப்ஐஆரில் இந்த மாதிரி சொல்லுவாங்களா? ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டில் யாராவது இந்த மாதிரி ஒரு பெண்ணை பற்றி இப்படி எழுதும்போது எழுதுவாங்களா? அப்புறம் இந்த போலீஸில் இப்போ என்ன மென்டாலிட்டி இருக்குது? அதனால தான் இப்போ இந்த கேள்விகள்லாம் நான் கேட்கல. அதாவது மாண்புமிகு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய நீதிபதிகள் கேட்கலாம். ஆமாம் ஆமாம். இந்த எஃப்ஐஆர் எழுதின நோக்கம் என்ன? இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு நாளைக்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்கள் அதை பற்றி சொல்கிறாரு. அடுத்த நாள் மெட்ராஸ் ஹைகோர்ட் அதே விஷயத்த சொல்லுது. ஒரு போலீஸ் அதிகாரினால, முன்னாள் போலீஸ் அதிகாரினால அவருக்கு தெரியுது எஃப்ஐஆர் எழுதும்போது யாரும் இந்த மாதிரி எழுத மாட்டாங்க அப்படின்னு. செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் எழுதிட்டு நல்லா பார்த்துக்கோங்க, நார்மல் எஃப்ஐஆர் லீக் ஆனாலும் பரவாயில்ல, இது வந்துட்டு ஒரு சென்சிட்டிவ் கேஸ். மற்ற எஃப்ஐஆருக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பொதுமக்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்னன்னா, எஃப்ஐஆருங்கிறது பப்ளிக் டாக்குமெண்ட். இட் கேன் பி ஆக்சஸ் பை எனிபடி யூசிங் த கிரைம் நம்பர். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள், எஸ்பெஷலி பாக்ஸோ கேசஸ், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ், விமன் ஹராஸ்மெண்ட் கேசஸ், ரேப் கேசஸ், இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பெண்ணோட ஐடென்டிட்டி வெளியே வந்தால் அவங்களோட ஃபியூச்சர் பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு ஸ்ட்ராங்கான நெட்வொர்க் சிசிடிஎன்எஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதிலிருந்து எப்படி வெளியே போச்சு? அப்போ அரசியல்வாதிகளும் சரி, எங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் கேட்க வேண்டிய கேள்வி சிம்பிளானது, அதை தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான எஃப்ஐஆரை எழுதி இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆரை வெளியே விட்டுருக்கீங்களா? ஸோ தட் அங்கே வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் நடந்து இந்த கிரைம் ஒரு நார்மல்சிக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற முயற்சி இருக்கா அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ இது வந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அதான் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்கன்னு. நீங்கள் ஏன், அதாவது தேவைப்பட்டால் இந்த தமிழக அரசு இங்கே இருக்கக்கூடிய சென்னை கமிஷனர் மேலே ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம். ஆனால் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, சென்னை கமிஷனர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, டீட்டெயில்ஸ் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷனை சொல்கிறார். அப்படி சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த திமுக அடிவரடிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, கொண்டாடுறாங்க. ஆஹா, மிஸ்டர் கூல், மிஸ்டர் குக்கும்பர் அப்படின்னு பயங்கரமாக அவருக்கு ஒரு ஃபயர் விட்டுட்டு எவ்வளோ சூப்பராக ஆன்சர் சொல்கிறாரு. டே என்னடா அவர் சொல்லியிருக்காரு, அவர் சொல்கிறதுக்கும் அமைச்சர் சொல்கிறதுக்குமே முரண்பாடு இருக்குது. அதாவது பாஷ் டீம் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும்னு ஒருத்தர் சொல்கிறது, இல்லை பாஷ் டீம்லாம் சொல்லலைங்க, அவங்க டைரெக்டாக அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு இன்னொருத்தர் சொல்கிறார். அப்போ ஒரு டாப் மோஸ்ட் ஒரு கமிஷனர் லெவலில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் அமைச்சர் சொல்லக்கூடிய விஷயங்கள்லேயே முரண்பாடு இருக்குது. அப்போ இது எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு சந்தேகத்தை எழுப்புது. இப்போ வெளிநாட்டிலலாம் நீங்கள் இருந்திருக்கீங்க, நம்ம ஒரு கேள்வி என்ன எழுப்புறோம்னா, அங்கே இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அங்கே இது எப்படி, இது இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக ஃபாலோ அவுட் ஆகுதா, இல்லை எந்த மாதிரி விஷயங்கள் அங்கே நடக்குது? கார்த்திக், ஒரு விஷயம் வந்து ஒத்துண்டே ஆகணும். லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்லாம் வந்து மிகவும் சிறப்பாக பண்ணிடுவாங்க. ஒரு தடவை இது மாதிரி ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் ஆச்சுன்னா உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்படும். சீன், அதாவது கிரைம் சீன், அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு வந்து கரெக்டான துப்பு கிடைக்கும், என்ன நடந்தது ஏது நடந்தது அப்படின்னு. ஸோ அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணுவாங்க. அதனுடைய எவிடன்ஸை எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு அடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் வந்து இப்போ பாருங்கள், சப்போஸிங் செக்ஷுவல் ஆக்ட் நடந்திருக்குன்னா அதனுடைய ப்ரூஃபும் எடுக்கிறது உண்டு. அது வந்து நடந்ததா, இப்படி இருந்ததா, அதுக்கு அதில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம். அது உடனே, ஸோ அந்த ருஜு ஆகிறதுக்காக வேண்டிய எல்லா துப்பு தொழுக்கு எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ இந்த கேஸ்லேயே கூட எந்த அளவுக்கு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறதுங்கிறது என்டர் பண்ணுறது டேட்டாபேஸில், ஆக்சுவலாக சீனில் போய் விசாரிச்சிருக்காங்களா போலீஸு, எப்படி பண்ணாங்க, அந்த விஷயம் தான் வந்து மெயினாக வந்து அங்கே தான் நீங்கள் வந்து ஊர்ஜிதப்படுத்தணும். அதாவது இது நடந்திருக்கு,
இதுதான் இதுக்கான வேண்டிய ப்ரூஃப். இல்லை, இதில் ஒரு விஷயம் இருக்குது சார். என்னென்னா சஸ்பெக்ட்ஸ். ஆமாம். அதாவது இது நடந்த அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது. அன்றைக்கி நைட்டு வந்து சஸ்பெக்ட்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. இந்த பர்டிகுலர் பர்சன் இவரையும் கூப்பிட்றாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, இவரை கூப்பிட்டுட்டு அன்னைக்கு வீட்டில் விட்டுறாங்க. ஒரு ஸ்ட்ராங் சஸ்பீஷன் இருந்தால், இப்போ ஒன்றும் இல்லைங்க, பாஜக தரப்புலேருந்து யாராவது ஒரு ட்வீட்டோ ஒரு ஏதோ போட்டால் உடனுக்குடன் வீட்டுக்கு போய் அங்கேருந்து தூக்கிட்டு வரீங்க. ஃபோனு மால் கொண்டு ஃபோனு, அவன் பேங்க் அக்கௌண்ட்டு, அவங்க கிட்ட இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுறீங்க. விட்டா வீடு மொபைலில் இருந்தால் வீடியோமே தூக்கிட்டு வந்துடுவாங்க போல். அந்த மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடியவங்க இந்த மாதிரி ஹீனஸ் கிரைம் ஒன்றும் பண்ணியிருக்காங்க. அப்போ எப்படி நீங்கள் வீட்டுக்கு போக விட்டீங்க? அப்போ த சான்சஸ் ஆஃப் தட் கை கோயிங் பேக் ஹோம், அவன் ஃபேஸ்புக் ரெக்கார்டு, அவனோட இது எல்லாத்தையுமே டெலீட் பண்ண வாய்ப்பு இருக்குல்ல. ஆமாம், நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துலேருந்து நான் எடுக்கிறேன். ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம்னா, இப்போ ரீசெண்டாக இன்னொரு தனியார் சேனலில் அங்கே இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடியவங்கள போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கோடு வேர்டு வச்சு பேசிக்கிறாங்க, ஒரு புது வீடியோ வருது, ஒரு புது ஆடியோ வருது அப்படின்னு கோடு வேர்டு வச்சு பேசிக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு புரியல, இப்போ தான் புரியுது அப்படிங்கிற விஷயத்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பர்சன் இருக்காரு பாருங்க. நான் ஏன் இதை டிஎம்கே ஃபெயிலியர்னு சொல்கிறோன்னா, நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்போது நாங்கள் அரசியல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் ஏன் இதை டிஎம்கே ஃபெயிலியர்னு சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. அப்போ திமுக அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் திமுக காரங்க மேலே கை வச்சா அது பிரச்சனையாகும்னு போலீஸ்க்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குது. கனிமொழி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கூட்டத்தில் ஒரு பெண் போலீஸ் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க. எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல, இது வரைக்கும் எடுக்கலை. ஸோ போலீஸ்க்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, எதுக்குப்பா வம்புன்னு சைலண்டாக இருப்பாங்க. அதனால தான் சமூகம் இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டு போய் நிற்குது. இது வந்து யூஎஸ்ல நடக்காது அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். இரஸ்பெக்டிவ் லா அண்ட் ஆர்டர் அவங்க வேலையை செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். ஆமாம். ஒரு அளவுக்கு மேலே வந்து போலீஸ் நடவடிக்கை எடுக்காது. நீங்கள் வந்து எனக்கு ரிட்டர்ன் பர்மிஷன் கொடுக்கணும், ரிட்டர்ன் கமாண்ட் கொடுக்கணும், இதெல்லாம் ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. மேலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அரெஸ்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பீடிங்காக இருக்கலாம், ட்ரங்க், அவர் நேராக கோர்ட்டில் வந்து ஜட்ஜுக்கு முன்னால் இது கொடுக்கணும், எவிடன்ஸ் கொடுக்கணும். இது மாதிரி நான் இந்த டைமில் அரெஸ்ட் பண்ணேன், இதுதான் என்னோட மீட்டர் ரீடிங்கு, எல்லாம் வந்து மேட்ச் ஆகணும். மேலும் வந்து பாடி கேமரா கொடுக்குறாங்க அவங்களுக்கு. அந்த பாடி கேமரா அவர் வந்து இன்டர்கேட் கேள்வி கேட்குறச்ச அது கம்ப்ளீட்டாக பதிவு பண்ணுது. இவர் எப்படி போனார், ப்ரொஃபஷனலாக நடந்துட்டார். சார் பாடி கேமரா விடுங்க சார், 70 கேமரா இல்லை 56 கேமரா ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரொக்யூர்மெண்ட்ல தான் தகராறாக இருக்கும். இது இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு பக்கம் டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறோம், ஒரு பக்கம் வந்துட்டு விமன் சேஃப்டிக்கு நம்ம அவ்வளோ புஷ் பண்ணுறோம். இன்றைக்கி சிஎம் போய் சொல்கிறாரு, பாரதியார் கண்ட கனவு நினைவாயிருச்சு, சென்னைக்கு தமிழ்நாடு மாதிரி ஒரு அமைதி பூங்கா உங்களால் பார்க்கவே முடியாது, மயான அமைதியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வருது. ஸோ சிசிடிவி ரொம்ப முக்கியம். அது வேலைக்கு ஆகலை, ஒர்க் பண்ணல. ஸோ நிறைய பேர் இப்போ இந்த கேள்வி எங்களை பார்த்து கேட்குறாங்க, அண்ணாமலை அவர்கள் இந்த சாட்டையால் இது அடிக்கிறது இதெல்லாம் ஒரு ஒரு ஸ்டண்ட்டு தானேன்னு. நான் என்ன சொல்கிறேன், இது ஸ்டண்ட்டுன்னே எடுத்துக்கோங்க. ஆனால் இன்னைக்கு எல்லாரோட கவனத்தையும் இழுத்துருக்குல்ல. கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு முருக பக்தன். எங்களுக்கு வந்து திருத்தணி முருகன் தான் குலதெய்வம். அதனால் எனக்கு வந்து இதெல்லாம் நம்பிக்கை உண்டு. நான் வந்து இப்போ வந்து யூஎஸில் இருக்கலாம், ஆனால் படிக்கிற விதத்தில் படிக்கிற டைம்லலாம் வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்து வச்சுக்கோங்களேன், ஒன்று கும்பிடுவோம், காவடி எடுக்கிறேன்னு சொல்லுவோம், இல்லை இது மாதிரி சாட்டை அடிக்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம், அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தால் தான் இருக்கலாம். பட் ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நமக்கு வந்து என்னென்னா காவடி எடுக்கிறேன்னு சொல்லலாம், இல்லை தலை மொட்டை அடிக்கலன்னு சொல்லலாம், இல்லை அங்க பிரதர்ஷனம் பண்ணுறேன்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு நம்பிக்கை. இதெல்லாம் என்னென்னா உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் பியூரிஃபிகேஷன். அதாவது நான் வந்து என்னால் அந்த பர்சனுக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியல, ஆனால் என்னை நான் பனிஷ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி. இப்போ காந்தியடிகள் அதுதானே பண்ணுவார். அதனால் இவர் காந்தி நான் சொல்ல வரல, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் இப்போது ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் அஜிடேஷன் நடந்துகிட்ருக்கு, சௌரி சௌரா ஃபார் எக்ஸாம்பிள், போலீஸ் ஸ்டேஷனை போய் கொளுத்திட்டு 15 போலீஸ்காரங்க இறந்துட்டாங்க. அதில் அதை வந்து நிறுத்தணுன்னா உடனே அவர் வந்து ஹங்கர் ஃபாஸ்ட் அண்ட் டு டெத் எடுத்துட்டார் அவர். அது மாதிரி ஒரு மக்களை கவனத்தை வந்து கொண்டு வந்து நிறுத்துறதுக்கான ஒரு உத்தி அப்படின்னு நினைக்கலாம். பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, தனிப்பட்ட முறையில் அவருக்கு வந்து சில விஷயங்கள் இருந்திருக்கலாம். அதாவது என்னால் நான் என்னுடைய இது ஒரு தபஸ் தான். பொலிட்டிக்கல் அரங்கத்தில் போய் இறங்கி திரும்பி விட்ட இடத்துலேருந்து பிடிச்சா முடியாது. அது தேர் ஆர் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ். 3 மாதம் விட்டு போயிருக்காரு. ஸோ ஒருவேளை அவருக்கு வந்து நான் வந்து சில விஷயங்களில் க்ளீன் பண்ண நான் பியூரிஃபை பண்ணிக்க பார்க்குறேன். மேலும் இதனால வந்து மக்களுக்கு நல்லது நடந்ததுன்னா நல்லது தான். ஏன்னா ஒரு விஷயம் நம்ம வந்து தமிழ்நாட்டு மக்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கணுங்க. வீட்டுக்குள்ளே அந்த அளவுக்கு பக்தியாக இருப்பாங்க, ஆனால் வெளில போய் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. இப்போ ஒரு சாதாரண ஒரு திமுகவுக்கு ஓட்டு போட திராவிட ஓட்டுன்னே வச்சுக்கலாம்.
அவரை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா அது எப்படி நீ வீட்டுக்குள்ளே கடவுளை பற்றி 4 தடவை கும்பிடுற, 4 ஜோசியரை கேட்குற, 4 ராசி பலன் பார்க்குற, கடைசியில் அவங்க வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறான், அவங்ககிட்ட போய் ஏன் ஓட்டு போடுற அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக லாஜிக் சொல்வார். அது வேறு இது வேறு. ஸோ இது 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 வந்து நெருடுறது. ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்கணும். இப்போது இந்த மாதிரி சாட்டை அடி அடிச்சவங்க வந்து ரொம்ப ரொம்ப அரிது அது மாதிரி ஒருத்தர். ஏன்னா அவருக்கு வழிபட்டிருக்கோம். அது பாருங்கள் 6ன்னு சொன்னார், 7 8ன்னு போயிட்டு அந்த அவர் கோவம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற கோவம் வெளில வருது. அப்புறம் தான் ஒருத்தர் வந்து நிறுத்துறாரு. ஸோ இது ஸ்டண்ட்டுன்னு நம்ம வந்து நினைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நானே உடனே ஒரு இது பதிவு செஞ்சேன். ஐ வாஸ் வெரி இமோஷ்னல் அந்த பதிவில். ஏன்னா ஏன் இந்த மனுஷன் தன்னை இப்படி வருத்துக்கிறாரு அப்படின்னு. இதில் வந்து ஒரு செல்ஃப் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸாகவும் இருக்கலாம். அவர் வந்து நான் ஒரு மனசுக்குள்ளே என்னுடைய பாலிடிக்ஸ்லாம் நான் ரீசெட் அடிக்கிறேன், மீண்டும் நான் துவங்க போகிறேன் அப்படின்னு அப்படியும் பார்க்கலாம். பட் மெயின் இஷ்யூ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு எஃப்ஐஆர் போடுறது சர்டன்லி அது போலீஸுக்கே ஒரு பிளாக் மார்க், அவமானம் தான். இது மாதிரி பண்ணவே கூடாது. அது மட்டும் இல்லை சார், டு டேக் அப் கியூ ஃப்ரம் யுவர் பாயிண்ட், இப்போ இந்த சம்பவம் நடக்கும்போது நிறைய ஃபோன் கால்ஸ் நமக்கும் வந்துச்சு. பிகாஸ் ஆப்வியஸ்லி நம்ம பார்ட்டியில் இருக்கோம். அப்போ வந்து இந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அட் தி அவுட் செட் நான் என்ன சொல்ல வரேன்னா, தலைவர் இந்த மாதிரி பண்ணியிருக்கணுமா, அண்ணாமலை அவர்கள் சாட்டையில் அடிச்சுக்கணுமா, நான் தொண்டனா யாருமே ஒத்துக்க மாட்டான். ஆமாம், பிகாஸ் அதை பார்க்கும்போது அந்த ஒவ்வொரு சாட்டையும் நமக்கு விழுந்த மாதிரி இருந்தது. ஆமாம், லிட்ரலி என்னை உட்பட பல பேர் கண்ணில் ஒரு கண்ணீர் வந்தது அப்படின்னா அது வந்து மிகையாகாது. எல்லாருமே பார்க்கக்கூடிய மனசாட்சியில் இப்போ திமுக காரனை விடுங்க, அதிமுக மற்றவங்களெல்லாம் விடுங்க, மனசாட்சியோடு அதை பார்க்குறவங்களுக்கு உண்மையிலேயே வந்து அப்பா என்ன இது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொரு அடியும் வந்து அவர் சும்மா ஏதோ பேச்சுக்கு அடிச்சுக்கல, நல்லா சுழட்டி அடிச்சுக்கிட்டார், தன்னை வருத்திக்கிட்டார். அதுவும் சிலதெல்லாம் கழுத்தில் போய் பட்டது. அந்த கழுத்தில் பட்டதெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான இடங்கள். ஸோ அதெல்லாம் இட் குட் டேமேஜ் இஸ் ஃபிசிக்கல் வெல்பீயிங் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப ஒரு ஆதங்கம் இருந்தது. ஏன்ட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவர் பண்ணியிருக்கோமா, நான் பண்ணியிருக்க கூடாது. என் தலைவர் அப்படி போய் அவரை சாட்டையில் அடிக்கிறது வந்து ஒவ்வொரு தொண்டனுக்கும் அடி வாங்குற மாதிரி. ஆனால் அதை தாண்டி இட்ஸ் ஸ்ட்ரைக்கன் அ கார்ட் வித் எவ்ரி சிங்கிள் காமன் மேன். இன்னைக்கு தாய்மார்கள் வந்துட்டு நிறைய தாய்மார்கள் அழுதுகிட்டு எதுக்குப்பா அந்த தம்பி இப்படி வருத்திக்குதுன்னு. நிறைய பேர் இப்போ அரசியலில் எதிரும் புதிரமாக இருக்கக்கூடிய சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு, அவர் பண்ணியிருக்கிறது வேணால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காருன்னு. அரசியலில் இப்போ லேக் ஆகிறது அந்த ஒரு விஷயம் தாங்க. மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்தா தான் அந்த கனெக்ட் எஸ்டாப்ளிஷ் ஆகும். எல்லா விதமத்திலையும் பண்ணி பார்த்தாச்சு. அப்போ எங்கேயுமே வந்து ஒரு 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 சொல்யூஷன் தெரியாதனால மக்கள் பண்ணக்கூடிய தவறாக இருந்தாலும் சரி, நாங்கள் பண்ணக்கூடிய தவறாக இருந்தாலும் சரி, எங்களை ஃபஸ்ட்டு வருத்திக்கணும், பனிஷ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. ஸோ இனிஷியலாக எனக்கு அது வந்து அதில் ஒரு ஈடுபாடே இல்லைனா கூட, என் தலைவர் அவரையே வருத்திக்கிறதுல ஈடுபாடு இல்லைனா கூட, அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு லாஜிக் இருக்குது அப்படிங்கிறத யாராலையுமே வந்து அதை அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் வெரி வெரி ஸ்ட்ராங் டீட். இதெல்லாம் ரேராக தான் இந்த பொலிட்டிக்கல் சினாரியோவில் இந்த மாதிரி விஷயம். நீங்கள் சொன்னீங்க சௌரி சௌரா இன்சிடென்ட், ஆனால் காந்திஜி எப்பவுமே அதுதான் பண்ணுவார். எப்போ அவருக்கு வந்து பிரிட்டிஷை பிளாக்மெயில் பண்ணுமோ இல்லை காங்கிரஸை பிளாக்மெயில் பண்ணுமோ, சாவும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு அவர் உட்காருவார். ஆனால் இங்கே வந்து மற்றவங்கள மாதிரி காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்கு 2 சைடு 2 கூலரையும் கூட 2 பேரையும் வச்சுக்கிட்டுலாம் அவர் வந்து பண்ணலை, தன்னை உண்மையாலே வருத்திக்கிட்டாரு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் சம்திங் நியூ இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். ஆமாம், அது மட்டும் இல்லை, செருப்பு போட மாட்டேன்னு அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் மக்களுக்காக. நீங்கள் வந்து நான் டிசம்பர் 31 ஆர்கியூப்லி ஒன் ஆஃப் த கோல்டஸ்ட் டே, குளிர்காலம்னு சொல்லலாம். அன்றைக்கி நான் வந்து பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு போகிறேன். நான் 11:30 மணி காலில் வந்து செருப்பு கிடையாது, செவ்வு வச்சுட்டு ஒரு நிறைய தூரம் நடக்கணும். அந்த மணலில் கால் பதியரிச்சு அப்படியே கொதிக்குது. இது வந்து நான் டிசம்பரில் சொல்கிறேன். இப்போ இதே நீங்கள் வந்து அடுத்து ஜூனுக்கு வாங்க, ஜூனுக்கு வாங்க, எவ்வளோ கால் கொதிக்கும். இப்போ அவர் வந்து நான் செருப்பு போட்டுக்காமல் நான் நடக்க போகிறேன் அப்படிங்கிறாரு. இதுவும் ஒரு பெரிய விஷயந்தான். அதுவும் வந்து என்னென்னா, இப்போ ஐயப்பர் இது பண்ணணும்னா நம்ம வந்து அதுக்கு தீட்சை எடுத்தோம்னா 45 நாள் ஒரு மண்டலம் இது பண்ணணும். அதுக்காக நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ணணும். காலில் செருப்பு போட்டுக்கூடாது. இது வந்து அது 45 நாள் மட்டும்தான். இப்போ இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது இது 2 வருஷம் நான் செருப்பு போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து அதுவும் ஒரு மாதிரி ஒரு செல்ஃப் டெஸ்ட் தான். ஏன்னா நான் நடைமுறையில் ரொம்ப கஷ்டங்க. அதுக்கப்புறம் இந்த ரீசெண்டாக ஒரு 4-5 கோயிலில் பார்த்தேன். அந்த கோயில் என்ன பண்ணுறாங்கன்னா, நடக்க வேண்டிய இடத்துல வந்து வெள்ளை கலரில் பெயிண்ட் போடுறாங்க. ஸோ இட் ரிஃப்ளெக்ட் த சன். அதான் கொஞ்சம் குளிருது, கொஞ்சம் அது கம்மியாக இருக்குது வெயில்.
ஸோ அந்த சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் இது வந்து வெறும் ஒரு கோயிலுக்குங்கிற ஒரு உதாரணம் சொல்லலாம். பட் எங்கன்னா செருப்பு இல்லாமல் நடக்கிறது சார், அதுவும் ஒரு அரசியல்வாதி. நீங்கள் பாருங்களேன், அவர் ஒரு அரசியல் கட்சியோட ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர். அப்போ அவர் எங்கெல்லாம் போக வேண்டியிருக்கும்? ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும், சம்டைம்ஸ் வெளி மாநிலங்களுக்கு போக வேண்டியிருக்கும், அப்புறம் வந்து தொண்டர்கள் பார்க்கறதுக்கு பல இடங்களில் போக வேண்டியிருக்கும், யூ நேம் இட். அந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நம்ம போக வேண்டியிருக்கும். காலில் மிதிப்பாங்க அந்த அவர் க்ரௌடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலில் மிதிப்பாங்க. இது எண்மண் மக்கள் யாத்திரையில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அவர் ஷூ போட்டு போயிருக்கும் போதே அவருக்கு வந்து காலில் அடிபட்டிருக்கு, கையில் எல்லாரும் பிடிச்சி இழுக்கும் போது அந்த அடிபட்டிருக்கு, நகல்லாம் புராண்டி. ஆமாம், நகல்லாம் புராண்டி இருக்கு. ஸோ இது ஒரு வேள்வி, இது ஒரு பெரிய ஒரு தவம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம கிட்ட பிராக்மேட்டிசம் நம்ம அப்ரோச் எப்பவுமே வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். அப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க, என்ன பண்ணி கிழிச்சிங்க? அதிமுக பாருங்க இன்னைக்கு இது பண்ணியிருக்கு. சார், நிறைய பேருக்கு தெரியாது, அந்த பெண்மணிக்கு 25 லட்ச ரூபா ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. இதை காம்பன்சேஷன்னே நம்ம சொல்ல முடியாது. அதாவது அவங்களோட ஐடென்டிட்டி வெளியிடப்பட்டிருக்கு, அவங்க இவ்வளோ இன்னலுக்கு ஆளாயிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஸ்டேட் ஏதாவது பண்ணோம்ல. அப்போ பாஜக தரப்பு அட்வொகேட்டு அவங்க போய் ஆர்கியூ பண்ணி தான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இந்த விஷயத்தை ப்ரெசென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னைக்கு அவங்களுக்கு காம்பன்சேஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்கள் களத்துலையும் இருக்கோம், சட்ட போராட்டத்தையும் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் போராட்டம் பண்ணது நாங்கள் தான். எங்களை வந்துட்டு நாங்கள் நுங்கம்பாக்கம் வள்ளுவர் கோட்டத்தில் நாங்கள் போய் நிற்கலான்னு போகும்போது இந்த அரசாங்கம் எங்களை விடவே இல்லைங்க, போராடவே விடலை, எல்லாரையும் கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி வச்சிருச்சு. ஸோ மக்கள் வந்துட்டு அந்த சென்டிமெண்ட்ஸ் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிற பயம் இருக்கிறனால நாங்கள் எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். பட் இதுங்கிறது ஒரு பயங்கரமான கவனம் இருக்குது. அதான் இந்த பகத்சிங் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேரோங்கோ சொன்னேக்கிலே தமாக்கே கி ஜரூரத் ஹோத்தி ஹை அப்படின்னு. அந்த சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் பாமை தூக்கி போட்டு, ஏன்டா பாமை தூக்கி போட்டேன்னு சொன்னா இந்த செவிடனுக்கு கேட்கறதுக்கு ஒரு பெரிய வெடி சத்தம் தேவைப்படுது. அப்போ இந்த இஷ்யூக்கு எல்லாரோட அட்டென்ஷனையும் அவர் கேட்ச் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது என்னோட கருத்து. கண்டிப்பா. இன்னொரு விஷயம் பாருங்க, இல்லை இப்போ கால செருப்பு போடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இந்து தர்மனுடைய ஒரு இது. நான் சொன்னேன், இப்போ ஐயப்பன் யாத்திரை பண்ணுறதானா அது பண்ண போனோம், அது ஒன்று. ரெண்டாவது வந்து தன்னைத்தானே சாட்டையால் எடுத்துக்கிறது, இது வந்து மற்ற மதங்கள்லையும் பண்ணலாம். ஆனால் அவர் பண்ண விதம் அது வந்து இதை மற்றவங்களால் பண்ண முடியாது. குறிப்பாக நான் சொல்கிறது திராவிட கட்சிகளால் பண்ண முடியாது. ஏன்னா நேத்திக்கு வரலும் அவங்க வந்து சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து கேள்வி கேட்பாங்க, அது எப்படி நேத்தி வரலும் சொல்லிட்டு இன்னைக்கு நீ வந்து காவடி தூக்குறாங்கன்னு. ஸோ இதனால் அதுவும் பொலிட்டிக்கலி ஆல்சோ ஒரு மைலேஜ் கொஞ்சம் அதுவும் சொல்கிறாங்களே. நீங்கள் வந்து அண்ணாமலை அவர்கள் பண்ணது தவறு, அவர் வந்து பின்னோக்கி கொண்டு போகிறாரு, நாங்கள் முற்போக்கு சிந்தனையை கொண்டு வரோம், இங்கே பின்னோக்கி கொண்டு போகிறாரு அப்படிங்கிற விமர்சனத்தை தான் இப்போ வந்து ஆளுங்கட்சி வைக்குது. ஆளுங்கட்சிக்கு வந்து பாருங்கள், ஏதோ ஒன்று சொல்லி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விதத்தில் நான் பார்க்குறேன். இப்போ சேகர் பாபு சொன்னார், இந்த சரியான சாட்டை யூஸ் பண்ணல, அது இதில் வந்து அடிபடாது அப்படி. அதான் முன்ன அவங்களால வேறு மாதிரி இதை கவுண்டர் பண்ண முடியல. அப்படி தான் நான் பார்க்குறேன். மேலும் வந்து நீங்கள் எதாவது சொல்லிட்டு போங்க, பின்னால் எடுத்துகிட்டு போகிறோம், முன்னால் எடுத்துகிட்டு போகிறேன். ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா பாஜக வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கு. அந்த நல்லது செய்கிறச்ச வந்து நீ எந்த மதத்தை சேர்ந்தவன், நீ வந்து எனக்கு ஓட்டு போட்டியா அப்படின்னு கேள்விலாம் கேட்கல. எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு சில செக்ஷன்ஸ், சில பகுதிகள், சில ரிலீஜியஸ் குரூப்ஸ் வந்து இதை ஒத்துக்காமல் இருக்கலாம். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே குறுகுறுக்கும், இது மாதிரி இருக்கு, இவங்களுக்கு நமக்கு நல்லது பண்ணுறாங்களே, மேலும் மேலும் மீண்டும் நம்ம போய் அவங்களுக்கு ஓட்டு போடாமலே இருக்குமே, இது வந்து எங்கே போய் முடியும் அப்படிங்கிறதுல ஒரு கவலை இருக்கும், ஒரு நெருடல் இருக்கும். ஒருவேளை 5 வருஷத்தில் ஆகாமல் இருக்கலாம், பட் ஒரு காலகட்டத்தில் இது மாறும். ஏன்னா இது நீங்கள் பாருங்கள், யூபியில் ஒரு விசித்திரமான ஒரு விஷயம் நடந்தது. நீங்கள் பார்த்தீங்களா, அந்த 9 சீட்டு பைப்போல் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்டிடுவன்சி வந்து 89% என்னமோ முஸ்லீம் பாப்புலேஷன். அங்கே வந்து எல்லா கேண்டிடேட்ஸும் பிஜேபியை தவிர எல்லாம் இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள். ஆனால் ஒரே ஒரு கேண்டிடேட்டு ஹிந்து, அவர் பிஜேபி, அவர் ஜெயிச்சிருக்காரு. அதுவும் என்ன சின்ன மார்ஜின், 40,000 ஓட்டுக்கு மேலே. ஸோ அந்த மாதிரி எப்போ நடக்கிறது, அது என்ன நடந்திருக்காது, என்ன கரெக்ட் பண்ணிருக்காரு அவர் அதில். இதுதான் வந்து மக்களும் வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது இவங்க வந்து நம்மளை வச்சு ஓட்டுறாங்க, நம்மளை வந்து எப்போ பார்த்தாலும் கீழே வச்சு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து பின்னோக்கி எடுத்துகிட்டு போகிறான்னு யோசிக்கிறத விட இதுக்கு நம்ம கிட்ட பதில் இல்லை, அதனால ஏதாவது ஏளனம் பண்ணுவோம். அப்சல்யூட்லி. அதுதான் இப்போ ஒரு இன்க்ளூசிவ் அப்ரோச் நீங்கள் பார்க்கலாம். இப்போ எங்களோட மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ நேற்று அதிமுக தரப்புல இருந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க. யார் அந்த சார், அந்த எஃப்ஐஆர்ல சார் அப்படிங்கிற ஒரு, அது எனக்கு தெரியாது. ஆமா, அதுல என்ன விஷயம் அப்படின்னா, இந்த எஃப்ஐஆர்ல ஏதோ ஒரு சார் கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு, இந்த சம்பவம் நடக்கும் போதே ஏதோ ஒரு சார் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படிங்கிற விஷயம் வருது. அப்ப யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு கேள்வி.
எழுப்புறாங்க. அதை நாம தான் ஃபர்ஸ்ட் எழுப்பணும். அதிமுக என்ன பண்றாங்கன்னா அதை வந்து ஒரு பதாகையாக ஒட்டி அதுக்கப்புறம் வந்து ஒரு போஸ்டர்ஸாக எல்லா இடத்துலையும் ஒட்டினாங்க. ஒரு மால்ல நேற்று அவங்களோட தொண்டர்கள்லாம் போய் அதை கையில் எடுத்து அப்படி வச்சுட்டு இருந்தாங்க. அதுவும் ஒரு விதமான கவன ஈர்ப்பு தான். ஸோ இந்த மாதிரி நூதன ஒரு போராட்டம் பண்ணதுக்கு வேண்டி அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதே மாதிரி என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் கவர்னருக்கு போய் மீட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. அப்போ அந்த விஷயத்துக்கும் அவர் ஆதரவு தெரிவிச்சு. யார் இந்த பர்டிகுலர் கேஸில், ஏன்னா இது ஒரு பெண் உரிமை சார்ந்தது, ஒரு பெண்ணோட அந்த ஆர்டிகிள் 21 ரைட் டு லைஃப் அதை சார்ந்த விஷயம், அவளோட ஐடென்டிட்டி, அவளோட ஃபியூச்சர் எல்லாத்தையும் சார்ந்த விஷயம். ஸோ இதில் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு யார் முன்னெடுத்தாலும் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது அரசியல் இல்லை அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிகவும் கரெக்டாக சொன்னீங்க நீங்கள். இப்போது கொஞ்சம் பின்னால் போகலாம். லாவண்யா விவகாரத்துலேயும் வந்து அண்ணாமலையை வந்து எடுத்துட்டு பாஜக வந்து போராட்டம் நடத்தினால்தான் அது வந்து சிபிஐ என்கொயரிக்கு போச்சு. இல்லைன்னா முன்னால் அப்படியே அங்கேயே அமுக்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் முயற்சி பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களில் வந்து பாஜக முன்னின்று பண்ணுறது இதனால் நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எப்போவுமே இது என்னென்னா, பக்தனுக்கு தான் வந்து நிறைய இது வரும், பிரச்சனைகள் வரும். கடவுள் வந்து இன்னும் ட்ரை பண்ணுவார். நம்ம மக்கள் வந்து அப்படி தான் நினைக்கணும். நம்ம எவ்வளோ சீரியஸாக இருக்காங்க இவங்க பார்ப்போமே அப்படின்னு கூட ஒரு விதத்தில் பார்க்கலாம். பிஜேபி வந்து இவங்க சொல்கிற மாதிரி நடத்துக்க போகிறாங்களா, இந்த நமக்கு நல்லது நடக்குமா? ஒரே ஒரு விஷயம் நான் எப்போவுமே என்ன சொல்ல விரும்புறதுன்னா, நீங்கள் உங்களை பற்றி நினைக்காதீங்க. இன்றைக்கி 1000 ரூபா கொடுத்து உங்களுக்கு ஒரு மந்த கல் கொடுத்து நீங்கள் உங்களை குஷிப்படுத்திட்டு உங்ககிட்ட ஓட்டு வாங்குவாங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள். இவங்க இப்படியே இருந்தாங்கன்னா உங்கள் குழந்தைங்களும் உங்களை மாதிரியே கெட்டு போட மாட்டாங்களா? அட்லீஸ்ட் அவங்களுக்காகவாது நீங்கள் உங்களுடைய பொன்னான ஓட்டை யோசித்து நீங்கள் போடுங்க அப்படி தான் நான் எப்போவுமே சொல்கிறது. அது இன்னும் எலெக்ஷனுக்கு 1 வருஷம் காலம் இருக்குது, 1 வருட காலம் அவகாசம் இருக்குது. ஸோ அதுக்குள்ள விஷயங்கள் மாறலாம். அது மட்டும் இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி இப்போவே பயங்கர பெல்ட்டில் இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு மூதாட்டி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்டாலினோட போஸ்டரில் இந்த மண்ணை எடுத்து தூக்கி போடுறாங்க. மண்ணை மாதிரி போடுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மண்ணை தூக்கி அடிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ஒரு போலீஸை போட்டு, ஏன்ப்பா இதுக்கெல்லாமா தனிப்படை போட்டு தேடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. அதுக்கு தனிப்படை போட்டு யார் அவங்க, அதுக்கப்புறம் இதை ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ணது யார் அப்படின்னு அவங்க பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிரிட்டிக்கல் ரிசோர்ஸஸை எப்படி டைவர்ட் பண்ணுறாங்க பாருங்க. அப்போ அதை தாங்கிக்கிறதுக்கு உண்டான ஒரு மனதைரியம் கூட இல்லாத, முதுகெலும்பு இல்லாத ஒரு என்ன சொல்றது, ஒரு பயந்தாங்கோலி ஆட்சி தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அதனால தான் யாரும் நம்மளை விமர்சனம் பண்ணிடக்கூடாது, யாரும் எந்த குற்றச்சாட்டும் வச்சிடக்கூடாது. இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டை வச்சிருச்சு என்ன பண்ணுவீங்க? மெட்ராஸ் ஹைகோர்ட்டே சொல்லியிருக்கு, அடுத்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் போய் அரெஸ்ட் பண்ணுவீங்களா? ஸோ இந்த விஷயம் தான் ஒரு நாள் முன்னாடி எங்கள் தலைவர் சொன்னார். இல்லைங்க அவர் அரசியலுக்கு வேண்டி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மெல்ல ஒரு டைவர்ட் பண்ணிட்டு போகலான்னு முயற்சி பண்ணாங்க. பட் தேங்க்ஃபுல்லி சுவோமோட்டோ அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி நாங்கள் பண்ண விஷயங்கள், அந்த 25 lakh காம்பன்சேஷனுக்கு பாஜக தரப்புலேருந்து அது புஷ் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம முன்னெடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் அஃப்கோர்ஸ் ரோம் வாஸ் நாட் பில்ட் இன் அ டே. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த தவறுகளை எல்லாம் நீக்கி ஒரு நல்லாட்சி கொண்டு வரணும்னா அது பாஜகனால மட்டும் தான் முடியும். அதில் வந்து சந்தேகமே இல்லைங்க. எனக்கு வந்து அது ரொம்ப தெளிவாக இருக்கேன். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எத்தனை மாநிலங்களில் பாஜக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அவர் சிவராஜ் சிங் சவாலாம் 15 வருஷம் 16 வருஷம். பட் மணிப்பூர் ரேப் கேஸ், கத்துவா ரேப் கேஸ், இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே வந்து இதை நீங்கள் பேசக்கூடாது, அப்போ மணிப்பூரை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் தான் இங்கே இருக்குது. கண்டிப்பாக அது வந்து மணிப்பூரில் நடந்த விஷயம் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இந்த அளவுக்கு சிம்பிளாக இது சொல்ல முடியாது. மேலும் வந்து அது வெறும் லா அண்ட் ஆர்டர் ஃபெயிலியர் மட்டும் கிடையாது. ஆமாம், அது பாருங்க, நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பி குரூஸில் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதமாக நாங்கள் ரொம்ப க்ளோஸாக கவர் பண்ணுறோம். சாவியோ ரொட்ரிகஸ்னு ஒரு நல்ல நண்பர், அவரும் பிஜேபி மெம்பர் தான். ஆனால் இதெல்லாம் நாங்கள் மனிதமாக தான் பார்க்குறோம். ஒரு மனிதனாக தான் பார்த்து நாங்கள் ரிப்போர்ட் பண்ணுவோம். இவர் வந்து மெய்த்திக்காரர், இவர் வந்து கூக்கியம். ஸோ கடைசியில் ஒரு பேட்டர்ன் எமர்ஜ் ஆகுது. அதை பற்றி நான் ரீசெண்டாக போட்டிருந்தேன். என்ன அப்படின்னா, எப்பவுமே ஒரு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள், மணிப்பூர் பற்றி குறிப்பிட்டு சொல்கிறேன் நான், இது பாஜக தவறுன்னு பொலிட்டிக்கலி ஹேண்ட்லிங் பண்ணதுனா ஒருவேளை அதை இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்களோட நோக்கம் என்ன, அங்கே இருக்கிற ஓபிஎம் பிளான்டேஷனை முடிக்கணும்னு பண்ணாங்க. அது ஏன் முடிச்சதுன்னா, அங்கே வந்து அவங்களால ஆப்கானிஸ்தான்லேயும் தாலிபானை வந்து நிறுத்த முடிஞ்சுது. அங்கே இருக்கிற ஓபிஎம்மையும் ஒழிச்சாங்க, இங்கே இருக்கிற ஓபிஎம்மையும் ஒழிச்சாங்க. ஏன்னா இந்த ஓபிஎம்னால, இந்த ட்ரக்ஸ்னால வர பிஸ்னஸை நிறுத்தணுங்கிறதுக்காக. ஸோ அதில் போய் கொஞ்சம் வழி தவறி எங்கெங்கேயோ போயிருக்கு. அதனால் பாஜக மணிப்பூரில் இருக்குது, அதனால் பாஜகவில் செய்ய முடியல அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கணும். அது பாஜகவும் தவறு செஞ்சுருக்கு, ஆனால் வேறு யாராவது இருந்தால் இதை விட அதிகமாக தவறு நடந்திருக்கலாமோ, அதுக்கான சாத்தியக்கூறும் இருக்குது.
நான் இன்னொரு சின்ன சொல்லிச்சேன் ஒரே, ஏன்னா கொஞ்சம் டாபிக் போயிட்டோம். பட் மிசோரமில் ஒரு புதுசாக ஒரு சீஃப் மினிஸ்டர் உருவாயிருக்கார். இந்த சீஃப் மினிஸ்டர் வந்து இதுக்கு முன்னால் வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர் 6 மாதம் முன்னாலும் 1 வருஷம் முன்னாலே தான் அவர் ரிட்டையர் ஆகிருக்கார். கட்சி துவங்கி அந்த கட்சி வந்து மிகப்பெரிய வெற்றி. எங்கேருந்து இதுலாம் பாசிபிள்? அதில் பாருங்கள், அதோடு இருந்தனா சரி, ரொம்ப பாப்புலர் போல் இருக்கு, அண்ணாமலை வந்து எப்படி சிங்கம்னு பேர் வாங்கினா அது போல் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சாலும் கூட அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, செப்டம்பரில் யூஎஸில் போய் ஒரு பர்டிகுலர் மீட்டிங்கில் வந்து தனிநாடு வேணும், கிறிஸ்துவ தமிழ்நாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் பண்ணி சொல்லியிருக்காரு அவர். ஸோ இப்போ மிசோரம் பாருங்கள், இப்போ மணிப்பூரில் இருக்கிற பிரச்சனையை வந்து மிசோரமுக்கு இம்போர்ட் பண்ண பார்க்குறாரு அவர். இல்லை, அதனால தான் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. நமக்கு விகே சிங் அவர்களை அங்கே மூவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அஜய் பல்லா அவர்கள் எக்ஸ் ஹோம் செக்ரட்டரி, இந்த 2 ஸ்டேட்டுக்கும் இவங்க கிட்ட கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் ஒரு ஆர்மி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆளும் இருக்குது. அதே மாதிரி ஹோம் டிபார்ட்மெண்ட்டை ஹேண்டில் பண்ணவரையும் வந்து லெஃப்டினன்ட் கவர்னராக போட்டிருக்காங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி வெரி சேலஞ்சிங். பட் ஐம் ஷுர் யாராவது அந்த இடத்துல பீஸுக்கு, இப்போ நாகா பீஸ் அக்கார்ட் கொண்டு வந்தது இன்றைக்கி இருக்கக்கூடிய கவர்னர் RN ரவி அவர்களோட மெயின் ஹேண்டி ஒர்க்கு. ஸோ அதனால் இதெல்லாம் பண்ண முடியும், ஒரு சொல்யூஷன் கொண்டு வர முடியும். அவங்கள ஆர்ம்ஸை கீழே போட்டு வா மெயின் ஸ்ட்ரீமுக்கு வான்னு கொண்டு வர முடியும்னா அது பாஜகவில் தான் முடியும். ஸோ அந்த பிரச்சனையும் இந்த பிரச்சனையும் முடிச்சு போட்டு எஸ்கேப் ஆகலான்னு பார்க்காதீங்க. இது வளர்ச்சி அடைந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் இந்த நிலவரத்தை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. போராடாத ஒரு குரூப் கிடையாது. பஸ் டிரைவர்ஸ் போராடிட்டாங்க, கண்டக்டர்ஸ் போராடிட்டாங்க, செவிலியர்கள் போராடிட்டாங்க, டாக்டர் போராடிட்டாங்க, டீச்சர்ஸ் போராடிட்டாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் போராடிட்டாங்க, எல்லாருமே போராடிட்டாங்க. என்ன, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கையில் வச்சுட்டு இதெல்லாம் வெளியே வர விடுறது. ஆமாம். ஸோ இதெல்லாம் மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். இந்த விஷயங்கள் கொஞ்சம் ஓப்பனாக பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருந்தோம். அது உங்கள் கம்பெனியில் இது டிஸ்கஸ் பண்ண முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி கார்த்திக். நீங்கள் வந்து இன்னும் மேலும் நீங்கள் உயரணும். ஐபி நியூஸ் அண்ட் இளைய பாரதம் சேனல் வளர்ச்சி மிகவும் மகத்தாக இருக்குது. ஏன்னா பிரமிப்பாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து உண்மையை தான் உங்களுடைய கம்பஸாக வச்சுட்ருக்கீங்க. நீங்கள் ஒரு பாஜகனுடைய மெம்பராக இருக்கலாம், பாஜக ஒர்க் பண்ணலாம். ஆனால் நான் பார்க்குறது என்ன அப்படின்னா, குறிப்பாக வந்து இந்த ஐபி நியூஸ்லாம் வந்து ஓரளவுக்கு உண்மையை தான் கம்பஸாக வச்சுட்டு அது பக்கம் தான் போயிட்டுருக்கீங்க. அது வந்து மிகவும் கஷ்டமான ஒரு விஷயம். அதே பேக் டு தட், பக்தனை தான் வந்து கடவுள் நிறைய சோதிப்பார். அதே தான் இங்கேயும் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி நீங்கள் மேலும் மேலும் வளரணும். மக்களுக்கு வந்து என்னது உள்ளபடி உண்மை என்ன அப்படிங்கிறது தெரியப்படுத்தணும். மிகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஜெயஹிந்த்.